நெறி என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். அதாவது வெர்ப் என்ன மாதிரி என்ன ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு. வெர்ப் வந்து சிங்குலர் ஃபார்மா இருக்கலாம், ப்ளூரல் ஃபார்மா இருக்கலாம். எந்தெந்த நேரத்துல சிங்குலர் ஃபார்ம் வரணும், எந்தெந்த நேரத்துல ப்ளூரல் ஃபார்ம் வரணும் அப்படின்னு சொல்றதுதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல நம்ம முக்கியமா வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர் அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஆனா அதை பத்தி எல்லாம் ரொம்ப விவரமா நம்ம பார்க்க போறதில்ல. அதுவும் இன்னொரு பதிவாக இன்னொரு வகுப்புல நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தால் அது வந்து சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் பயன்படுத்தணும். சிங்குலர் ஃபார்ம் எங்க பயன்படுத்தணும்? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன்னா ஒரு எளிமையா சொல்லணும்னா இப்ப நான் இருக்கேன், நான் இங்க இருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நாங்க கொஞ்சம் பேர் இருந்தோம்னா நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பர்சன், அது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். நீங்கன்னா வந்து ஒரு ஆளா இருந்தீங்கன்னா செகண்ட் பர்சன், நீங்க கொஞ்சம் கூட்டமா இருந்தீங்கன்னா செகண்ட் பர்சன் ப்ளூரல். யாரோ எங்கேயோ இருந்தாங்கன்னா அவங்க தான் தேர்ட் பர்சன். யாரோ எங்கேயோ இருக்கவங்க ஒருத்தவங்களா இருந்தா தேர்ட் பர்சன் சிங்குலர், நிறைய பேரா இருந்தா தேர்ட் பர்சன் ப்ளூரல். அதெல்லாம் நம்ம தெளிவா பார்ப்போம். ஆனா இப்ப வந்து இன்னும் இந்த வகுப்புல அவுட் ஆஃப் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப். நம்ம எளிமையா இன்னைக்கு பார்க்க போறது சிங்குலர் எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்னு. he, she, it, இல்ல ஏதாச்சும் பேரா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் பிளேஸா இருக்கலாம், இடமா இருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் பயன்படுத்தணும். இந்த பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டுமே இல்ல, இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் மத்தது எல்லாம் அப்படின்றது எல்லா டென்ஸ்லயுமே நம்ம வந்து பார்ப்போம். எல்லா டென்ஸ்லயுமே இந்த விதி வந்து உண்டு. அது விதி வந்து ஆனா மாறும். ஆனா வந்து இந்த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். மத்த எல்லாத்துக்கும் plural form of the verb. அதாவது மத்த எல்லாம்னா we, you, they, இந்த மாதிரி நிறைய பேரை சொன்னோம்னா அதுல I, we, you, they, இந்த இதெல்லாம் வந்து ஐனா வந்து நான் சிங்குலரா இருந்தாலும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லும் போது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் சொல்லணும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் இதை விட நீங்க குழப்பிக்கிறதுக்கு he, she, it, name, place வந்தா es சேர்க்கணும். அதாவது இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து எஸ் இல்லனா இஎஸ் ஓட சேர்ந்து வரும். எஸ் இல்லனா இஎஸ் ஓட சேர்ந்து வரும். சாதாரண ப்ளூரல் ஃபார்ம்னா அப்படியே வெர்ப் வந்ததுன்னா அதுதான் வந்து ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. வெர்ப் கூட எஸ் இல்லனா இஎஸ் சேர்ந்ததுன்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அதாவது he, she, it, name, place ஏதாவது வந்ததுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய வெர்ப்ல எஸ் இல்லனா இஎஸ் இருக்கணும் பிரசன்ட் டென்ஸ்க்கு. இது சட்டம். இது வந்து நம்ம வந்து மாத்த முடியாது. இதுதான் நெறி. நம்ம வந்து ரூல்ஸ் அப்படின்னு பாக்குறதுல இதுதான் ரூல், இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். அதே ஐ, வி, யூ, தே அப்படின்னா வந்ததுன்னா அதை தொடர்ந்து வர வெர்ப் அதே ஃபார்ம்ல தான் இருக்கும், வெர்போட ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம அதுக்கு உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப உதாரணங்கள் என்ன உதாரணம் பார்க்கலாம். இப்ப ஒரு எளிமையான உதாரணம் பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு இதுதான் உதாரணம். எளிமையான உதாரணம்னா அப்துல் கலாம் reads
more books. கலாம் அவர்கள் அதிக புத்தகங்கள் படிப்பார். அப்துல் கலாம் reads more books. புத்தகம் படிக்கிறது தான் அவரை வந்து பெரிய வெற்றிக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னு கூட சொல்லலாம். புத்தகம் படிக்கிற பழக்கத்தை பத்தி அவர் நிறைய சொல்லியிருப்பாரு, நிறைய படிக்கணும் மாணவர்கள். ஆனா நம்மளுக்கு இப்பதான் வந்து நேரம் அதிகமா இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து பொழுதுபோக்குகள் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு. பொழுதுபோக்கே ஆரோக்கியமான பொழுதுபோக்கா இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லை. நம்ம அதனால புத்தகம் படிக்கிறது குறைஞ்சிருச்சு. புத்தகம் படிக்கிறதுன்னா அவர் வந்து சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் தேர்வு எழுதுறதுல உடன்பாடு யாருக்குமே இருக்காது. பெருசா மனப்பாடம்ன்றது வந்து படிக்கிற முறை கிடையாது. படிச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தணும். இப்ப நம்ம இதுலயே தான் டென்ஸ்ல என்ன சொன்னோம்னா, முதல்ல நம்ம பேசும் போதே முதல்ல நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போறோம். டென்ஸோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூணாவது தான் முக்கியமானது, எப்படி அதை பயன்படுத்துறது, எங்க பயன்படுத்துறதுன்னு. அதே மாதிரி நம்ம எவ்வளவு புத்தகங்கள் படிச்சாலும் அதை வந்து பயன்படுத்தணும். சரி, இப்ப நம்ம வந்து திருப்பி பாடத்துக்கு வந்துடுவோம். அப்துல் கலாம் ரீட்ஸ் மோர் புக்ஸ். இதுல நம்ம பேசுறது வந்து அப்துல் கலாமை பத்தி, அதனால அவர் தான் சப்ஜெக்ட். அடுத்து ரீட்ஸ், ரீட்ஸ்ன்றதுதான் வெர்பு. அடுத்து மோர் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அது எது வேணா இருக்கலாம், நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை பெருசா இந்த வகுப்புல. இப்ப இந்த ரீட்ஸ் அப்படின்றது அப்துல் கலாம்ன்றது நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், அதை மேல கூட எழுதி வச்சுக்கலாம். he, she, it, name, place இதெல்லாம் வந்தா வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். அதே மாதிரி ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வந்தா வெர்பு அப்படியே வரும். இது வந்து விதி. பிரசன்ட் டென்ஸ்க்கு, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு. இப்ப நம்ம அப்துல் கலாம் அப்படின்றது என்னது பேரு, அப்துல் கலாம்ன்றது நேம். அப்ப நேம் வந்தா அதுக்கு பக்கத்துல என்ன வரும், வெர்போட எஸ் இல்லனா இஎஸ் சேரும். இந்த வெர்போட எஸ் இல்லனா இஎஸ் சேர்ந்தாதான் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் எங்கெங்க சேரும், இஎஸ் எங்கெங்க சேரும்னு அது விதிகள் இருக்கு. அது எப்பன்னா நீங்க நிறைய வெர்பு பயன்படுத்தும் போது, நிறைய படிக்கும் போது அதெல்லாம் தெரிய வரும், எங்கெங்க எஸ் இஎஸ் சேர்க்கணும் அப்படின்றது. முக்கால்வாசி நேரங்கள்ல எஸ் சேர்க்கணும், சில நேரத்துல வந்து ஐஇஎஸ் எல்லாம் சேர்க்கிற மாதிரி வரும். ரொம்ப அதெல்லாம் குழப்பிக்க வேணாம். வெர்போட நம்ம வந்து எஸ் சேர்த்துட்டோம். அப்புறம் மோர் புக்ஸ். இதுதான் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு உள்ள ஒரு எடுத்துக்காட்டு. இதுல நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்மளோட முதல் விதியும் இதுல வந்து அடங்கிரும். ஆக்சிலரி வெர்ப் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்றது முதல் விதி. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த வாக்கியத்துல ஆக்சிலரி வெர்பே கிடையாது. ஆக்சிலரி வெர்பு முக்கால்வாசி நேரங்கள்ல வராது. அடுத்த விதி தான் அதை பார்க்க போறோம். இப்ப எங்க வரும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இப்ப அப்துல் கலாம் ரீட்ஸ் மோர் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன்னு வைங்க, ஒருவேளை அந்த பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ரீட் மோர் புக்ஸ். இப்ப என்னன்னா இங்க இந்த விதிக்கு போயிடணும். இங்க பாத்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே அப்படிக்கலாம் வெர்பு அப்படியே வரும். வெர்பு இந்த ரீடுன்ற வெர்புக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா ரீட், ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்கள் ஒண்ணுதான், ஸ்பெல்லிங் வந்து ஒண்ணுதான், ஆனா உச்சரிப்பு மாறும், ப்ரொனன்சியேஷன் மாறும். ரீட், ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரீடு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஐ போட்டா இங்க வந்து எஸ் எல்லாம் சேர்க்கல, ரீடு மட்டும்தான் இருக்கும், எஸ் சேர்க்க கூடாது. அதுதான் இந்த விதி. இந்த விதிக்கு உள்ள உதாரணம். ஐ ரீட் மோர் புக்ஸ். உங்களை சொன்னேன்னா யூ ரீட் மோர் புக்ஸ். யாரோ நிறைய பேர் அங்க வந்து நல்ல பசங்க இருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தி பேசுறேன்னா தே ரீட் மோர் புக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு கல்லூரி எடுத்துக்கிட்டு இல்ல ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டு சொல்றோம்னா தோஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் மோர் புக்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இதுதான் வந்து இந்த உதாரணம். சரி, அடுத்து சட்டம் என்ன அப்படின்னா, அடுத்து ஆக்சிலரி வெர்ப் வச்சு நம்ம உதாரணமே பார்க்கலாம். ஆக்சிலரி வெர்ப் எப்போ வரும்னா நெகட்டிவ் சென்டென்சஸ் யூசஸ் ஆக்சிலரி வெர்ப். அதாவது
நெகட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ்னா நாட் வந்தா அது வந்து நாட் எல்லாம் வந்தா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது ஆக்சிலரி வெர்பு பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த விதி, இது 3வது விதி. நெகட்டிவ் சென்டென்சஸ் சுருக்கமா எழுதிடுறேன், யூசஸ் ஆக்சிலரி வெர்ப்ஸ். சரியா? இப்ப உதாரணம் பார்த்தா, ஐ டோன்ட் ஸ்மோக், நான் புகைப்பிடிக்க மாட்டேன். I don't smoke, நான் புகைப்பிடிக்க மாட்டேன். இதுல என்னது? ஐன்றது சப்ஜெக்ட், டோன்ட்ன்றது ஆக்சிலரி ஃபார்ம், ஆக்சிலரி வெர்ப் இன் நெகட்டிவ் ஃபார்ம். இந்த நாட்ன்றது தான் வந்து நெகட்டிவ் வேர்டு, ஸ்மோக்ன்றது வெர்ப். இப்ப நம்ம உதாரணம் பார்த்தாச்சு. நெகட்டிவ் வந்தா ஆக்சிலரி வெர்ப் வந்து போடுறோம். ஆக்சிலரி வெர்ப்ல 4 வகை பார்த்தோம். இதுல வந்து இது டூ வெர்ப சேர்ந்தது. டூன்றது பிரசன்ட் டென்ஸ் சொல்றது. இப்ப இந்த விதியையும் பார்த்தாச்சு எளிமையா. ஐ டோன்ட் ஸ்மோக். இப்ப இதே வந்து நீங்களே இத கணிச்சிருக்கலாம். இப்ப அந்த பையனை ஒருத்தவங்க சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ இருக்காரு, அவர் பேரு தமிழ் செல்வன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. தமிழ் செல்வன் டசன்ட் ஸ்மோக் அப்படின்னு வந்து சொல்லணும் நம்ம. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், he she it நேம் வந்தா நேம், தமிழ் செல்வன்றது நேம், வெர்போட எஸ் இல்லனா இஎஸ் சேர்க்கணும். டூ வந்து டூவோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து சிங்குலர் ஃபார்ம் வந்து டஸ். அப்ப தமிழ் செல்வன் does not smoke. இதுதான் ஆக்சிலரி வெர்போட நெகட்டிவ் ஃபார்ம்ல நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து 4வது விதி. 4வது விதி என்ன? சில நேரங்கள்ல ஆக்சிலரி வெர்பே மெயின் வெர்பா பயன்படும். 4வது விதி, ஆக்சிலரி வெர்ப் acts as main verb. இந்த is, was, where, வேற என்னன்னா do, does, did, அப்புறம் have, has, had, இந்த மாதிரி நிறைய வெர்புகள் இருக்கு. இதெல்லாமே வந்து சில நேரங்கள்ல மெயின் வெர்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். உதாரணங்கள் அதுக்கு வந்து நம்ம பார்ப்போம். உதாரணம் என்னன்னா, முதல் உதாரணம், watching television is a bad habit. தொலைக்காட்சி பார்க்கிறது ஒரு கெட்ட பழக்கம். நம்ம இப்பெல்லாம் வந்து பாதி மாணவர்கள் தொலைக்காட்சி பார்க்கிறதுல வந்து மூழ்கி போயிடுறாங்க. நம்ம ஐயா காசி ஆனந்தன் கூட ஒரு அருமையான கவிதை சொல்லியிருப்பாரு. காசி ஆனந்தன்றது ஒரு நல்ல தமிழ் புலவர். அவர் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு, அடக்கம் அப்படின்ற தலைப்புல. அடக்கம் செய்யப்பட்டார்கள், இல்ல மணிக்கணும், அடக்கம் செய்யப்படுகிறோம் 2 பெட்டிகளில், சமபெட்டியிலும் தொலைக்காட்சி பெட்டியிலும் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. இதுல என்னன்னா, அதாவது சமப்பெட்டிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தான், புதைச்சிட்டாங்கன்னா தான் நம்ம வந்து எந்த ஒரு அதுல இருந்து மீண்டு வர முடியாது. நம்ம எந்த ஒரு பெரிய நல்ல செயல்பாடுகளும் செய்யறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த தொலைக்காட்சி பெட்டியிலும், அந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள நம்ம போய் பூந்துட்டோம்னா எதுவுமே நம்ம மீண்டு வர முடியாதுன்றத ரொம்ப எளிமையா வந்து காசி ஆனந்தன் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வாட்சிங் டிவி இஸ் அ பேட் ஹேபிட். அது வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது. மாணவர்களாய நீங்க உங்களுக்கு தான் இது, நீங்க வந்து தொலைக்காட்சி பார்க்கிறத குறைச்சிக்கணும். இப்ப இதுல ரொம்ப போய் அங்க எழுதிட்டேன். வாட்சிங் டிவி அப்படின்றது நம்ம வந்து அது சப்ஜெக்டா எடுத்துக்கலாம். அதை பத்தி நம்ம ஒரு வாட்சிங் டிவின்றத பத்தி பேச போறோம், அது சப்ஜெக்டா எடுத்துக்குவோம். இது நம்ம தவறா சரியா அப்படின்றத இப்ப பாக்கல. இஸ் அப்படின்றது தான் இங்க
மெயின் வெர்ப். ஆனா நம்ம என்ன பார்த்தோம், அங்க ஆக்சிலரி வெர்ப்ல தான் இஸ் வரும்னு பார்த்தோம். இந்த நான்காவது விதியில ஆக்சிலரி வெர்ப் ஆக்ட்ஸ் அஸ் மெயின் வெர்ப். அப்ப இந்த இஸ்ன்றது தான் மெயின் வெர்பா நம்மளுக்கு இருக்கு. இஸ்ன்றது தான் மெயின் வெர்ப். இது மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இன்னொரு உதாரணம், ஸ்மோக்கிங் இஸ் injurious to health. ஸ்மோக்கிங் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது மெயின் வெர்ப். திருப்பி என்ன, மெயின் வெர்ப் ஆக்சிலரி வெர்ப் வந்து மெயின் வெர்பா செயல்படுது. இன்ஜூரியஸ் டு ஹெல்த் வந்து அந்த வாக்கியம் நம்ம அதை பத்தி ரொம்ப பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப இதுல இந்த ஸ்மோக்கிங் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். நம்ம பசங்க எல்லாம் இப்ப வந்து தம் அடிக்கிறது வந்து ஒரு தோரணை, ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து ஒரு பெருமைக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப வந்து பாதிக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த தலைமுறையை கூட வந்து நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணாது, நம்ம பசங்களுக்கு பாதிக்கும்னு கூட ரொம்ப உண்டு. ஆனா இதுல என்னன்னா, இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். இன்னொரு உதாரணம் எளிமையானது இல்ல, இன்னொரு உதாரணம் வேணாம். சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. என்ன உதாரணம் பார்க்கலாம்? ரொம்ப எளிமையானது இது. இப்ப நம்ம ரெண்டுமே வந்து ஈஸ வச்சு பார்த்துட்டோம். இன்னொரு ஆக்சிலரி வெர்பை வச்சு பார்ப்போம். ரொம்ப ஐ ஆம் a good boy, நான் ரொம்ப நல்ல பையன். இப்ப இது பிரசன்ட் டென்ஸ் தான், இது சப்ஜெக்ட், இதுதான் ஆக்சிலரி வெர்பான am தான் மெயின் வெர்ப். இங்க இந்த உதாரணம் தான் நம்ம, இந்த உதாரணங்கள்லாம் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த 4 விதிகளும் வந்து நம்ம பயன்படுத்தி தான் வெர்பு சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம வந்து அமைக்கணும். திருப்பி ஒரு தடவை எல்லா விதிகளையும் பார்ப்போம். முதல்ல ஆக்சிலரி வெர்ப் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்றது முதல் விதி. அடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும்னு ஹீ திருப்பி சொல்றேன். தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். மத்த எல்லாத்துக்கும் வெர்ப் அப்படியே வரும், அதே ஃபார்ம்ல வரும். அதுதான் ஹீ, ஷீ, இட், நேம், பிளேஸ் இதெல்லாம் தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். அது எல்லாத்துக்கும் வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். மற்றபடி ஐ, யூ, வி, தே இதெல்லாம் அப்படி வந்தால் அப்படியே வெர்பு வரும் அப்படின்றதுதான் ரெண்டாவது விதி பார்த்தோம். மூணாவது விதி என்ன பார்த்தோம்? மூணாவது விதி வந்து ஆமா என்ன பார்த்தோம்னா, ஆக்சிலரி வெர்ப் கம்ஸ் வித் நெகட்டிவ் சென்டென்சஸ். அதுக்கும் பார்த்தோம். ஐ டோன்ட் ஸ்மோக்ன்றதுல ஆக்சிலரி வெர்ப் டூ வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்திருக்கு. டோன்ட்ன்றது அதுதான் ஆக்சிலரி வெர்ப் அப்படின்றது பார்த்தோம். நான்காவது தான் ஆக்சிலரி வெர்ப் ஆக்ட்ஸ் அஸ் மெயின் வெர்ப் அப்படின்னு பார்த்தோம். வாட்சிங் டிவி இஸ் a bad habit. மெயின் வெர்ப் வந்து இஸ்ங்க, அது ஆக்சிலரி வெர்பா இருந்தாலும் அது வந்து மெயின் வெர்பா பயன்படுத்துறோம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸ்மோக்கிங் இங்க வந்து இஸ்ன்றது தான் மெயின் வெர்ப். இஸ்ன்றது ஆக்சிலரி வெர்பா இருந்தாலும் பி வெர்பா இருந்தாலும் அதை வந்து மெயின் வெர்பா பயன்படுத்துறோம். அடுத்து ஐ ஆம் a good boy. இதுல ஆம்ன்றது தான் மெயின் வெர்ப். அது ஆக்சிலரி வெர்பா இருந்தாலும் அதை நம்ம மெயின் வெர்பா பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப எங்கெங்கெல்லாம் இந்த டென்ஸை பயன்படுத்துறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 தடவை பார்த்து முடிச்சிட்டோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ரூல்ஸ் பார்த்துட்டோம். வாக்கிய அமைப்பு மற்றும் நெறிகள் எப்படி பயன்படுத்தணும்ன்ற நெறிகள் பார்த்துட்டோம். அடுத்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் யூசர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். தொடர்ச்சியாக நம்ம செய்யும் செயல்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்துறோம். தொடர்ச்சியா என்ன செய்யறோம்? தினமும் நம்ம செய்யறது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ். அடுத்து பழக்கம், ஹேபிட். நம்ம வந்து ஒரு பழக்கம் பழக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி எல்லாத்துக்கும் உதாரணம் பார்ப்போம்.
அடுத்து நம்ம ஹாபி, பொழுதுபோக்கு, அதெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். அடுத்து இந்த மாதிரி முக்கியமானது. இப்ப ஹேபிட் அப்படின்னா நம்ம ஹேபிட் தான் ஏற்கனவே உதாரணம் பார்த்தோம். இன்னொரு உதாரணம் கூட ஹேபிட் பார்க்கலாம். ஹேபிட் என்னது? ஐ எக்ஸசைஸ் ரெகுலர்லி அப்படின்னு. உடற்பயிற்சி நம்ம வந்து உடலை வந்து ஆரோக்கியமா கட்டுப்பாடா வச்சிருக்கிறது நம்மளோட ஒரு முக்கிய பொறுப்பு. அப்ப எக்ஸசைஸ் பண்றது நல்ல பழக்கம். ஐ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அதுதான் ஹேபிட். இது எளிமையான ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சப்ஜெக்ட், வெர்பு, ரெகுலர்லின்றது அட்வெர்பு. நம்ம அதை பத்தி பார்க்கலாம், ரொம்ப கவலைப்பட வேணாம் அதை பத்தி. இது சிம்பிளா நம்மளுக்கு வந்து ஹேபிட்டை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து ஹாபி. நம்ம ஐ வேணாம், வேற இது பயன்படுத்துவோம். ஹி இல்ல இன்னும் வந்து நல்லா பேர் பார்க்கணும்னா புகழ். புகழ்னு ஹி பதில் புகழ்னு போடுவோம். புகழ், பிளேஸ், செஸ். புகழ், பிளேஸ், செஸ். புகழுக்கு பக்கம்னு போட்டேன், தப்பு இல்ல, ரெண்டும் நல்ல பேர் தான். புகழ், பிளேஸ், செஸ். அதாவது செஸ் விளையாடுறது, சதுரங்கம் ஆடுவது ஒரு நல்ல ஒரு விளையாட்டு. மூளைக்கு வந்து நல்ல பயிற்சி கொடுக்கும். அது வந்து சிந்தனையை வளர்க்கும். நம்ம வந்து அடுத்த கட்டம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம அந்த சிந்தனையை வளர்க்கும். செஸ் விளையாண்டா வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து திட்டமிடுதல் அதிகமாகும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம திட்டமிடுறது ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால செஸ் விளையாடுறது ஒரு நல்ல பழக்கம். அதுக்காக அது வந்து ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றாங்க. புகழ், பிளேஸ், செஸ். இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை நீங்க வந்து தொடர்புபடுத்திக்கலாம். நான் தப்பா எழுதுனாலும் நீங்க வந்து சொல்லலாம். புகழ் அப்படின்றது ஒரு பேரு, ஹி, ஷி, இட் எதா இருந்தாலும் பரவாயில்ல. புகழ் வந்து ஒரு பேரு. பிளேஸ் அப்படின்றது, பிளேன்றது வந்து வெர்பு, அதோட எஸ் சேர்ந்திருக்கு. சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வெர்பு, அதனால எஸ் சேர்ந்திருக்கு. செஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அதை பத்தி நம்ம கவலைப்படலை. இப்ப இப்படிதான் வந்து ஹாபியில வந்து நம்ம பயன்படுத்தணும் ப்ரெசன்ட் டென்ஸை. அப்ப நீங்க இனிமேல்ட்டெல்லாம் நீங்க வந்து நீங்க இப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்கள்கிட்ட உன் பொழுதுபோக்கு அப்படின்னு நீங்க யாராச்சும் என்னைக்காச்சும் கேட்டா, இங்கிலீஷ்ல நீங்க பேசும்போது என்னைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். ஐ ஆம் பிளேயிங் செஸ், ஐ பிளேடு செஸ் அப்படின்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் தப்பு. ஐ பிளே செஸ், நான் வந்து செஸ் விளையாடுவேன் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எளிமையா சொல்லணும். அதே மாதிரி ஹேபிட், உங்களோட பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் வந்து காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அதெல்லாம் சொல்லணும். அடுத்து தினமும் செய்யறது, தினமும் நம்மளோட நடவடிக்கைகள். காலைல எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? பல் துலக்குவோம். பல் துலக்குறது வந்து இப்படி இல்லை, இப்படின்னு மாத்திட்டாங்க. இப்படி மாத்தினாதான் பல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி டெய்லி ஈவென்ட்ஸ். ஐ பிரஷ் மை, இங்க எழுதிக்குவோம் கொஞ்சம் வந்து டெய்லி ஈவென்ட்ஸ். அதுல ஐ பிரஷ் மை டீத் டெய்லி. இதுல என்ன? ஐன்றது சப்ஜெக்ட், பிரஷ்ன்றது வெர்பு, மை டீத்ன்றது ஆப்ஜெக்ட், டெய்லின்றது அட்வெர்பு. அதெல்லாம் நம்ம ரொம்ப கவலைப்பட வேணாம். சப்ஜெக்ட், வெர்பு, அவ்வளவுதான். பிரஷ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. ஐ வந்திருக்கனால சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டை பார்த்துக்கலாம். இது டெய்லி ஈவென்ட்ஸ். அப்போ நீங்க வந்து நீ தினமும் என்னப்பா பண்ணுவ அப்படின்னா, காலைல எந்திரிப்பேன்,
அதுக்கப்புறம் பல்லு விளக்குவேன், குளிப்பேன், காலை கடன்களை முடிப்பேன், அப்புறம் கிளம்பி பள்ளிக்கூடம் போவேன் அப்படிலாம் நீங்க சொல்லும் போது ஐ வேக் அப் early in the morning, then I brush my teeth, then I take bath. Usually I have my breakfast at 8 o'clock in the morning, then I get ready to school, then I reach school at 9 o'clock. இந்த மாதிரி நான் இப்போ பேசின எல்லா வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வாக்கியங்கள். நீங்க நினைவு வச்சுக்கலாம் வேண்டியதில்லை, அதெல்லாம் நம்ம தெளிவா இன்னொரு வகுப்புல பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எளிமையான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ எங்கெங்க பார்க்கணும்னு பார்த்துட்டோம். ஹேபிட், ஹாபி, டெய்லி ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம இனிமேல்ட்டு எங்க பயன்படுத்தினாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும்.